ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு anithajaganskitchen. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா 2 நான்வெஜ் ஸ்டார்டர்ஸ் ரெசிபி பார்க்க போகிறோம். என்னென்ன ரெசிபீஸ்ன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு வந்து ஃபிஷ் பக்கோரா, செகண்டு வந்து க்ரீன் சிக்கன் டிக்கா. அது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ஃபிஷ் பக்கோரா செய்யறதுக்கு உங்களுக்கு போன்லெஸ் ஃபிஷ் தாங்க வேணும். நான் வந்து இங்கே பாசா ஃபில்லட்ஸ் அப்படின்ட்டு இங்கே ஃப்ரோசனில் கிடைக்கும், அதுதான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அது நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பவுலில் சேர்த்துக்கோங்க. நீங்கள் எந்த போன்லெஸ் ஃபிஷ் வேணுனாலும் இந்த ரெசிபிக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறமா லெமன் ஜூஸ் பற்றி நான் சேர்த்துக்கிறேன். அப்புறமா ஜிஞ்சர் அண்ட் கார்லிக் நல்லா நீங்கள் மோட்டார் அண்ட் பெஸ்டலில் நீங்கள் இடித்து சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கா அதோட ஃப்ளேவரே நல்லாயிருக்கும். அப்படி இல்லைனாக்கா நீங்கள் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ அதை சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி வச்சுடுங்க. பக்கோராவோட பேட்டர் செய்யறதுக்கு தனி ஒரு பவுலில் 4 டேபிள் ஸ்பூன் கிராம் ஃப்ளார், அதாவது கடலை மாவு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா நாங்கள் சலிச்சு நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சால்ட். எக்ஸ்ட்ரா ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக நான் வந்து இங்கே ஒரிகானோ, ஆனியன் கிரானியூல்ஸ், ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ், அதுக்கப்புறமா வந்து டர்மரிக் பவுடர், ரெட் சில்லி பவுடர், அப்புறம் கியூமின் பவுடர், கரம் மசாலா, இதெல்லாம் நான் வந்து சேர்த்துக்கிறேன். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து நார்மல் பஜ்ஜி மாவுக்கு நம்ம என்னென்ன சேர்ப்போமோ அதெல்லாம் நீங்கள் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா கசூரி மேத்தி கொஞ்சம் க்ரஷ் பண்ணி நான் வந்து சேர்த்துக்கிறேன். கலர் கொடுக்கறதுக்காக ரெட் கலர் நான் வந்து இங்கே சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த மோட்டார் அண்ட் பெஸ்டலில் நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் கொரியாண்டர் சீட்ஸ், அதுக்கப்புறமா அஜ்வைன், அதாவது ஓமம், நல்லா நான் கொரன்னு அரைச்சி நான் இங்கே சேர்த்துக்கிறேன். நீங்கள் மிக்சியில் கூட நீங்கள் கொரன்னு அரைச்சி நீங்கள் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கா இந்த பக்கோரா வந்து நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்குங்க. செம்மையாக இருக்கும் ஃப்ளேவர் இந்த கொரியாண்டர் சீட்ஸ் அஜ்வைனோட ஃப்ளேவரு. அதுக்கப்புறமா எல்லா ட்ரை இன்க்ரீடியன்ஸும் சேர்த்து நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரே ஒரு முட்டை சேர்த்து கொஞ்சம் தண்ணி வந்து கிராஜுவலாக நீங்கள் ஆட் பண்ணணுங்க. ஒரேடியாக சேர்த்துறாதீங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் சேர்த்து பேட்டர் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னாக்கா ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, தண்ணியாகவும் இருக்கக்கூடாதுங்க. நம்ம பஜ்ஜி மாவுக்கு எப்படி சேர்ப்போமோ அதே மாதிரி மீடியம் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். கலர் கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால இன்னும் கொஞ்சம் நான் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா நம்ம ஃபிஷ் வந்து நம்ம லெமன் ஜூஸ்லாம் ஆட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து இதோட சேர்த்து ஒரு அரை மணி நேரம் நல்லா நீங்கள் ஊற விட்டீங்க அப்படின்னாக்கா அந்த பக்கோரா வந்து ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. அந்த கோட்டிங் வந்து நல்லா ஊறி இருந்தால் கோட்டிங் வந்து நல்லா சூப்பராக இருக்கும். ஒரு கடாயில் ஆயில் சேர்த்து நல்லா சூடு பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா 1 by 1 அந்த ஃபிஷ்ஷை ஆட் பண்ணி நம்ம வந்து டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறோம். நீங்கள் ஃபிஷ்ஷு ஆட் பண்ணிவிட்டு உடனே நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணாதீங்க. ஒரு 5 to 7 minutes கழிச்சிட்டு இந்த மாதிரி நீங்கள் திருப்பி போட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் குக் பண்ண விட்டு கொஞ்சம் டீப் ஃப்ரை பண்ணிங்க அப்படின்னாக்கா நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணிட்ட பிறகு நம்ம தனியாக எடுத்து பேப்பர் டவலில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதே மாதிரி நீங்கள் ரெஸ்ட் ஆஃப் த ஃபிஷ்ஷை நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ஃபிஷ்ஷு பார்த்தீங்க அப்படின்னாக்கா வெளியில் நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க, உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். ஃபிஷ்ஷு பாருங்கள் நல்லா வெந்திருக்கு. நம்ம அந்த கொரியாண்டர் சீட்ஸும் ஓமமும் நம்ம இடித்து போட்டிருக்கிறதுனால நம்ம சாப்பிடும்போது அந்த ஃப்ளேவரே நல்லா இருக்குங்க. ஸோ நீங்கள் இது வந்து நல்லா ஏதாவது ஒரு சட்னி வச்சு இல்லைன்னா சாஸ் வச்சு நீங்கள் வந்து சர்வ் பண்ணலாங்க. ஸோ நம்மளுடைய ஃபிஷ் பக்கோரா இப்போ ரெடி ஆகிடுச்சு. அடுத்த ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னாக்கா க்ரீன் சிக்கன் டிக்கா. இது வந்து ஹரியாலி சிக்கன் டிக்கா கூட சொல்லுவாங்க. இதோட ரெசிபி என்னன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு மிக்சர் ஜாரில் 3/4 பஞ்சு வந்து
கொரியாண்டர் லீவ்ஸ் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஜிஞ்சர் அண்ட் கார்லிக், அப்புறம் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சோண்டு மின்ட் லீவ்ஸ். இதோட 2 டேபிள் ஸ்பூன் வந்து தயிர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் போல் கிராம் ஃப்ளார், அதாவது கடலை மாவு, அப்புறம் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சால்ட், அப்புறம் ஆம்ச்சூர் பவுடர் வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். இல்லைனாக்கா நீங்கள் வந்து லெமன் ஜூஸ் வந்து புழிஞ்சிட்டு எல்லாமே நல்லா மிக்ஸியில் நைஸாக அரைச்சிக்கோங்க. ஒரு பவுலில் நான் போன்லெஸ் சிக்கன் நான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா நம்ம மிக்ஸியில் அரைச்ச அந்த கொரியாண்டர் லீவ்ஸ் பேஸ்ட்டை வந்து இதோட சேர்த்து கையால் நல்லா எல்லாமே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 hour நல்லா மேரினேட் பண்ண விடுங்க. இப்போ சிக்கன் வந்து நல்லா மேரினேட் ஆகிடுச்சிங்க. நீங்கள் ஸ்க்யூவர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னாக்கா எதோ மெட்டல் ஸ்க்யூவர்ஸ் இல்லைனாக்கா பேம்பு ஸ்க்யூவர்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் வந்து இங்கே மெட்டல் ஸ்க்யூவர்ஸில் எல்லாமே சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நான் அவனில் பேக் பண்ணுறதுக்காக அந்த ட்ரேயில் வந்து நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து வெஜிடேரியனாக இருந்தீங்க அப்படின்னாக்கா இந்த க்ரீன் பேஸ்ட்டை வந்து அதே வெஜிடபிள்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து மேரினேட் பண்ணிக்கலாம். நான் வந்து இங்கே மஷ்ரூம், பெப்பர், அப்புறம் பன்னீர், அப்புறம் ஆனியன்ஸ் எல்லாமே சேர்த்து மேரினேட் பண்ணியிருக்கேன். இப்போ எல்லாமே நான் அவன் ட்ரேயில் வச்சு இந்த மாதிரி ஆயில் ஸ்ப்ரே கிடைக்குங்க, அதை வந்து ஸ்ப்ரே பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து நீங்கள் அவனில் 180 degrees 15 to 20 minutes நீங்கள் பேக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனாக்கா நீங்கள் ஏர் ஃப்ரை பண்ணலாம். அப்படி இல்லைனாக்கா பேனில் ஷாலோ ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த சிக்கன் வந்து ரொம்ப நல்லா மாய்ஸ்ட்டாக இருக்கும், அதே மாதிரி நல்லா சாஃப்டாகவும் இருக்குங்க. இது வந்து நீங்கள் கெச்சப் அப்படி இல்லைனாக்கா சட்னி வச்சு நீங்கள் சர்வ் பண்ணலாம். ஹோப்ஃபுல்லி இந்த 2 ஸ்டார்டர்ஸ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். See you next video. Take care.